இவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நீச்சம் பெற்ற சுக்கிரனுடைய பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது, நிச்சயமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் நிச்சயம் இவை நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய ஆட்சி வீடான சிம்மராசியிலிருந்து புதனுடைய ஆட்சி வீடான கன்னிராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறாருங்க. அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் கேதுவோடு இணைகிறார். இதனால் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. சிம்மத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் கன்னிராசியில் சுக்கிரன் நீச்சம் பெற்றும் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இதற்கு முன்னாடி சுக்கிர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை, சுகபோகங்கள், ஆரோக்கியமான நீண்ட ஆயுள். இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கிரனுக்கு உண்டுங்க. சுக்கிரன் சுகபோகங்களுடைய அதிபதி, திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர், இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர், இயல், இசை, நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் 64ற்கும் அதிபதி, தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியதே தாங்க. எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறாரு. ஒருவனுக்கு பொன் பொருள் அழகமைந்த மனை, சுகமான வாழ்க்கை, உயர் பதவி, கலை, வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்கிரன் தாங்க. அசுரர்களுடைய குரு சுக்கிரன் ஆவாறு. இவர் இகலோக ஆசையை அளிப்பவர். சுக்கிரன் விடிவெளி பிரகாசமாக தெரியும். இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள். ஆக இளமையையும் ரசனையையும் அளிக்கக்கூடியவர் சுக்கிரன் தாங்க. அதே போல் ஆடல் பாடல் முதலான நல்லின கலைகளுக்கு நாயகன். மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவரும் இவர் தாங்க. இப்படிப்பட்ட சுக்கிரனுடைய தொழில் என்ன என்று பார்க்கும்போது வேஷக்காரகன், நடிகர்கள், கலைத்துறைக்காரகன், ஒப்பனை பொருட்கள், அலங்கார வஸ்துக்கள், ஆடம்பர வஸ்துக்கள் ஆகியவற்றை சுக்கிரன் குறிக்கிறாரு. அதே போல் சுக்கிரன் என்றால் வெள்ளை என்ற பொருள். வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன். சுக்லாபட்சம் வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் சுக்கிரன் தாங்க. இளம் பெண்ணை குறிப்பது சுக்கிரன்க. விடியற் காலை பொழுதை குறிப்பவர் இவர் தாங்க. வான்மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்கிரன் தருகிறாரு. அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர் தாங்க. காமத்திற்கு காரகனாக சுக்கிரன் ஆகிறாரு. அது மட்டுமில்லாமல் சுக்கிரன் இல்லற வாழ்க்கைக்குரியவர். சுக்கிரன் மனைவி யோகம் தருபவர். ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர். உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாக்கியங்களையும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்கிரன்க. வாகன வசதிகளை அளிப்பவரும் இவர் தாங்க. அது மட்டுமில்லாமல் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் வலுப்பெற்று ஆட்சி அல்லது உச்சம் பெற்று கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிக்கக்கூடியவர். அழகு, அழகின் படைப்பான ஆரணங்கு. அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி, சிற்றின்பம், திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர். அதே போல் பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம், கவர்ச்சி, வீரிய சக்தி, அறிவாற்றல், மனது கிசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குவார். மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இருபாலருக்கும் அளிப்பவர். தனம், குடும்பம், திருமண விஷயங்களில் இவரது அருள் தேவைப்படுகிறது. சுக்கிரன் கலத்திரக்காரகன், அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட சுக்கிரன் நமது யோக அம்சத்துடன் நமது ஜாதக கட்டத்தில் இருப்பது மிக மிக அவசியங்க. அதே போல் அதே நேரத்தில் நீச்சம், அதாவது 6, 8, 12 போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்து இருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாங்க. அது மட்டும் இல்லாம சுக்கிரன் பொறுத்த வரைக்கும் சுகங்களை தருபவர். அதாவது சுக்கிரன் என்றால் இன்பம் என்ற பொருள் கொள்ளலாங்க. அன்பு, பாசம், காதல் ஆகிய 3 இன்பங்களை அளிக்கக்கூடியவர். இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குபவர் சுக்கிரன்க. இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவார். அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்துவாருங்க. கலை அம்சம் உள்ள பொருட்சேர்க்கையால் இன்பம் தருவார். அழகு வனிதையால் ஆடவருக்கு சுகம், வாசனை திரவியங்களால் உற்சாகம் ஈட்டுவார். இசையுணர்வால் இன்பம் தருவார். கற்பனை வளத்தால் மாபெரும் இன்பம் தரக்கூடியவர் சுக்கிர பகவான்க. அது மட்டுமில்லாம சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில், அதாவது அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் சுகவாழ்வு பாதிக்குங்க.
தாமத திருமணம் ஏற்படலாங்க. வீடு வாகனம் அமைய தடைகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல் பாவிகளுடைய சேர்க்கை பெற்றோ அஸ்தங்கம் பெற்றோ சூரியன் இருந்தால் ரகசிய நோய், உடல் உறவில் ஈடுபட முடியாத நிலை, கண்களில் நோய் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது கன்னி ராசியில் நீச்சம் பெறுகிறார் சுக்கிரன். அதாவது உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நன்மது இல்லைங்க. இதனால் இன்பங்கள் குறையும், துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகம் தேவைப்படுங்க. குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மருத்துவ செலவு அதிகரிக்குங்க. வியாபாரத்தில் கடுமையான போட்டி நிலவுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. எதையும் துணிந்து செய்ய இயலாது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய கெடுபிடியும் அதனால் மனக்கலக்கமும் ஏற்படுங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி சக பணியாளர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. அதே போல கும்பராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிடத்து திருப்திகரமாக இருக்குங்க. வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு ஒரு தொகை செலவழிந்த பின்னரே அடுத்த தொகை கைகளில் பொருளுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி சுமையும் மன சுமையும் அதிகரிக்குங்க. கலைஞர்களுக்கு தன்னம்பிக்கை தக்க பலன் தருங்க. மாணவ மாணவிகளுக்கு மேற்படிப்பு சம்பந்தமாக எடுத்த முடிவு பலன் தருங்க. பெண்மணிகளுக்கு நினைத்தது நிறைவேறி நிம்மதி கிடைக்கும். அவ்வப்பொழுது வரும் ஆரோக்கிய தொல்லைகள் மனதை வாட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதால் எல்லா விதத்திலும் சற்று கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் பலம் இழந்து இருந்தால் தேவையில்லாத உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கட்டி, பிளவை, மர்மஸ்தான நோய்கள், பால்வினை நோய்கள் போன்றவை ஏற்படுங்க. கண் நோய், கண் பார்வை கோளாறு போன்றவை உண்டாகுங்க. சுக்லத்திற்கு அதிபதியாக இருப்பதால் விந்து குறைபாடு, விந்தணு குறைபாடு ஏற்படுங்க. ஆகையால் குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கிய தடை குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. சுக்கிரனுக்கான பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சுக்கிரன் பலம் பெற்றோ குறைந்தோ இருந்தாலும் சுக்கிரனுக்குரிய பரிகாரம் செய்வதன் மூலம் யோகங்கள் விருத்தி அடையுங்க. வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அம்பாள் கோவில்களில் நெய் விளக்கேற்றி வழிபடலாங்க. பௌர்ணமி அன்று அம்பாளுக்கு மொச்சை சுண்டல் அம்பாளுக்கு மொச்சை சுண்டல் நிவேதனம் செய்து பக்தர்களுக்கு பிரசாதம் தரலாங்க. ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை தரிசிக்கலாம். கும்பகோணம் அருகே கஞ்சனூர் சுக்கிரதலத்தில் தனது தேவியருடன் அருள் பாலிக்கிறார் சுக்கிர பகவான். இவரை வழிபட்டால் எல்லா வகையான திருமண தடைகளும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. அதே போல் கருத்து வேறுபாட்டால் பிரிந்த தம்பதியினர் இங்க மனமுருக பிரார்த்தித்தால் ஒன்று சேர்வார்கள். கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட பிணக்குகளை தீர்த்து வைத்து அவர்களிடையே அந்யோன்யத்தை ஏற்படுத்தக்கூடியது கஞ்சனூர் திருத்தலம் என ஐதீகம் இருக்குதுங்க. அதே போல் சென்னை மயிலாப்பூர் தெற்கு மாட வீதியில் உள்ள வெள்ளிச்சரம் கோவிலில் சுக்கிரனுக்குரிய தலங்க. இங்க சுக்கிரனீஸ்வரரை வழிபடுவதால் கண் கோளாறுகள் நிவர்த்தியாகுங்க. வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி வைத்து அஷ்டலட்சுமி சோஸ்திரம் சொல்லி சுமங்கலிகளுக்கு வெற்றிலை பாக்கு கொடுத்து அவர்களின் ஆசை பெற்றால் தோஷங்கள் தடைகள் நீங்கி சுபிக்ஷம் உண்டாகும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது.